ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் சிம்பிளாக டச் ஸ்விட்ச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்க்ரீனில் வரதெல்லாம் கம்பல்சரியாக வேணும், அதெல்லாம் இருந்தாலும் பண்ண முடியும். இதான் வந்து சர்க்யூட் டயக்ராம். இதை பார்த்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 555 ஐசி கன்ஃபார்ம் வேணும். 555 ஐசியில் வந்து 8 பின் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து 8th பின்லேயும் 6th பின்லேயும் வந்து ஒரு வயர் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு பின்லேயும் செகண்ட் பின்லேயும் ஒரு வயர் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெசிஸ்டரை வந்து 8th பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 வந்து ஃப்ரீ ஸ்பேஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா எல்இடியோட பாசிட்டிவ் எண்டை வந்து ரெசிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 அந்த ரெண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதோட நெகட்டிவ் வந்து ஐசியில் 3rd பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து இன்னொரு ரெசிஸ்டர் எடுத்து ஐசியில் வந்து ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு 2 அதே மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எல்இடியோட நெகட்டிவ் எண்டை வந்து ரெசிஸ்டரோட இன்னொரு எண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து எல்இடியோட பாசிட்டிவ் வந்து 3rd பின்னில் கனெக்ட் பண்ணுங்க. இந்த வாட்டி ஆல்டர்னேட்டாக வரும், மாற்றி பண்ணிங்கன்னா வராது, கொஞ்சம் கவனமாக. இதுதான் ரிலே. இதில் மொத்தம் 5 பின் இருக்குது. கீழே இருக்கிற 3 பின்னில் வந்து 2 பின்னை வந்து ஐசி கூட கனெக்ட் பண்ணோம். சென்டர் பின்னை வந்து நம்ம இன்புட் கொடுக்கணும், ஏசி இன்புட் தரணும். மேலே இருக்கிற 2 பின் வந்து NCN வாங்க, அந்த லைனில் தான் வந்து நம்ம எடுத்து பல்பில் கொடுத்து எடுப்போம். இந்த ரிலேவே நான் எப்படி கனெக்ட் பண்ணுவோம், நான் ஃப்ரண்ட்டில் போட்ட சர்க்யூட் டயக்ராமில் இருக்கும், கொஞ்சம் பாருங்கள். அதை ஒன்று வந்து கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பின் ஐசியோட ஃபஸ்ட்டு பின்னில் கொடுக்குறேன். இன்னொரு 2 வந்து ஐசியோட 3rd பின்னில் கனெக்ட் பண்ணோம். ஐசியோட 3rd பின். இந்த மாதிரி தான் வந்து ஃப்ளக்கில் வந்து பல்பு கனெக்ட் பண்ணோம். பாசிட்டிவ் ஒயரை வந்து ஃப்ளக்கில் வந்து பல்புக்கு செட்டாக கொடுத்துடணும். நெகட்டிவ் ஒயரை மட்டும் ரிலேயில் கொடுத்து அங்கேருந்து NC N1 சொன்னல, அது வழியாக வெளியே எடுத்துகிட்டு போகணும். NCனா வந்து நார்மலி க்ளோஸு, N1 நார்மலி ஓப்பன். நார்மலி க்ளோஸ்னால் க்ளோஸ்லேயே இருக்கும், நம்ம சப்ளை கொடுக்கும்போது ஓப்பன் ஆகும். நார்மலி ஓப்பன்லேயே இருக்கும், நம்ம சப்ளை கொடுக்கும்போது க்ளோஸ் ஆகும். அவ்வளோதான். நியூட்ரலில் வந்து சப்ளையில் கொடுத்துட்டேன். அந்த 3 பாயிண்ட் இருந்துச்சுல, அந்த இடத்துல கொடுத்துட்டேன். பல்பில் வந்து ஃபேஸை சைடாக கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ நியூட்ரல் கனெக்ட் பண்ணுறேன். இந்த க்ரீன் கலர் ஒயர் தான் வந்து NCN ஒயராக ஒன்றில் கொடுத்தாலும் பரவாயில்ல. ஏசி சப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி சர்க்யூட்டோட கரண்ட் செக் பண்ணிக்கலாம். 9 வோல்ட் சப்ளை தரணும். பாசிட்டிவ் வந்து 8th பின்லேயும் நெகட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு பின்லையும் தரணும். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்படி தான் லைட் மாறி மாறி எரியும். இந்த டச் பண்ணால் இது எரியும், இந்த பக்கம் டச் பண்ணால் இது எரியும். இப்போ வந்து ஃப்ளக்லேருந்து வர நியூட்ரல் ஒயரை வந்து இது கூட கனெக்ட் பண்ண போகிறோம், ரிலே கூட. அந்த 3 பின்னு பார்த்தோம்ல, அந்த 3 பின்னில் சென்டர் பின்னில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து வோல்டேஜ் பத்தல, பழைய பேட்டரி தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 வோல்ட் பேட்டரி வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பல்ப் ஹோல்டர்லேருந்து வந்த வயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு ரிலேவோட.
இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பேட்டரியெலாம் கனெக்ட் பண்ணியாச்சு. எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்விட்ச் போட்டோன்னு லைட் எரியுது. இப்போ இது வந்து ஆனில் இருக்குது. இந்த பக்கம் தொட்டா ஆஃபு, அந்த பக்கம் தொட்டா வந்து ஆன். ஆஃப், ஆன், ஆஃப். இதுதான் இது க்ளோஸ்அப்பில். அதுதான் ஃபுல்லாக சால்டிங் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே லூஸ் ஆகிட போகுது அப்படின்னு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். இதுதான் ஃபைனல் ஃபினிஷ்டு. ஆஃப்னு எழுதியிருக்கிறது ஆஃப், ஆன் எழுதிக்கிறது ஆன். இது இப்போ தான் டச் ஸ்விட்ச். நம்ம உள்ள ரிலே யூஸ் பண்ணிக்கிறனால இது வந்து எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். லைட், பல்ப், ஃபேன், டிவி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். நல்லா வோல்டேஜ் தாங்கும். இது உங்களுக்கு புரியல, டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியும் FB ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.